அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதவீதம் அந்த தலைப்பில் தான் கணக்குகளை பார்க்க போகிறோம். இப்போ கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா, 600ல் எக்ஸ் சதவீதம் என்பது 450 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது 600ல் எக்ஸ் சதவீதங்கிறது 450. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னா எக்ஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு 600 = 400. 6x = 450. எப்படின்னா 100 600 கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 6 தான் இருக்கும். இப்போ 6x = 450. x = 450 டிவைடட் பை 6. இப்போ 6ஆல் வகுக்கிறப்ப ஒரு 6 வந்துடும். 450 75 வருது. இப்போ உங்கள் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 75. இப்போ எண்ணின் எண் சதவீதம் என்பது 64 அப்படின்னா எண்ணோட மதிப்பு என்ன? எண் டிவைடட் பை 100 இன்ட்டு எண் = 64. என் ஸ்கொயர் = 6400. என் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எண் இன்ட்டு எண். ஏன்னா எண் அதாவது எண் டிவைடட் பை 100 இன்ட்டு எண் அப்படின்னு தான் இருக்குது. இங்கே நம்பர் 2 நம்பர் இல்லை, 2 எண்ணாக இருக்குது. அது நம்பர் எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறப்ப எண் ஸ்கொயராக மாறுது இது. இப்போ எண் ஸ்கொயராக மாறுறப்ப 6400. அப்போ எண் ஸ்கொயர் என்ன அங்கே போகிற ரூட் எடுக்கிறப்ப எண் = 80. அதாவது வர்க்கமூலம் எடுத்தால் அதோட வர்க்கமூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ எண் = 80. அதுதான் அதோட விடை. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. அது அகிலாங்கிறவங்க ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் 80% மார்க் எடுக்கிறாங்க. அவங்களோட மார்க் என்ன அப்படின்னா 576. அப்போ அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கணக்கில் நம்ம பார்க்கணும். இப்போ 80% அப்படிங்கிறப்ப 576. 100% என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. 80 டிவைட் பை 100 இன்ட்டு 576 = 10 இன்ட்டு 72 = 720. அதாவது தேர்வோட மொத்த மதிப்பு என்னன்னா 720. இதுதான் மொத்த மதிப்பு. அவங்க எழுதுகிற தேர்வோட மொத்த மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். இதில் 320 சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியும். ஒரு ஸ்கூலில் 560 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 320 பாய்ஸ் சிறுவர்கள், அதாவது பாய்ஸ். அந்த ஸ்கூலில் உள்ள சிறுமிகள், அதாவது லேடிஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தம் 560, பாய்ஸ் 320. 560 - 320 = 240. நமக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதத்தை கண்டுபிடிக்கிறப்ப 240 டிவைடட் பை 560 இன்ட்டு 100 = 3/7 இன்ட்டு 100 = 42.85%. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. தருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலை என்ன? அதாவது தருண்கிறவர் ஒரு செருப்புகளை வாங்குறாரு. அதை 25% ஆஃபரில் வாங்குறாரு, டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாரு. அதுக்கு அவர் கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ அதோட உண்மையான விலை என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்கவுண்ட் 25. அப்போ 1000 அப்படிங்கிறது என்னென்னா 75% விலை. 75% விலை தான் 1000. அப்போ அதோட 25% எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டிக்கணும். இப்போ 75% 1000. இப்போ 100% என்ன அப்படின்னா 100 டிவைடட் பை 75 இன்ட்டு 1000 = 1333.33. அதுதான் அந்த காலனியோட உண்மையான விலை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன? அதாவது லலிதாங்கிறவங்க ஒரு மேக்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. 35 கரெக்ட் ஆன்சரும் 10 ராங் ஆன்சரும் எழுதியிருக்காங்க. அப்படின்னா அவங்க மொத்தமாக அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் 35 சரியான பதில்களுக்கான சதவீதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ கரெக்டாக எழுதியிருக்க அந்த சதவீதம் எத்தனை கேள்விக்கு சரியாக எழுதியிருக்காங்க அப்படின்னா 35 சரியான கேள்விகள் எழுதியிருக்காங்க. இப்போ 35 + 10 = 45. மொத்தமாக அவங்க எத்தனை எழுதியிருக்காங்க அப்படின்னா 45 எழுதியிருக்காங்க.
அதில் கரெக்டான ஆன்சர் இது 35 கரெக்டானது. 35 டிவைடட் பை 45 இன்ட்டு 100 = 7/9 இன்ட்டு 100 = 77.77%. அதாவது கரெக்டாக ஆன்சர் எழுதுன 35 பதிலோட சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77.77%. ஒரு எண்ணினை ஒரு எண்ணோட 25% குறைச்சா 120 கிடைக்கிது. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. 75% 120 அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. 100 டிவைடட் பை 75 இன்ட்டு 120 = 4/3 இன்ட்டு 120 = 160. 160ங்கிறது தான் அதோட உண்மையான நம்பர். அதுலேருந்து 120 கழிக்கிறப்ப 25% கழிச்சா நமக்கு 120 கிடைக்கும். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு நபரின் 10% அதிகரிக்கப்பட்ட பின் 10% குறைக்கப்பட்டால் அவரின் வருமான மாற்றம் என்ன? ஒரு நபரோட வருமானத்தில் 10% அதாவது 10% எக்ஸ்ட்ரா கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதே 10% அவங்க குறைக்கிறாங்க. அப்படின்னா அந்த 10% ஏற்றுனதுக்கப்புறம் அவரோட சம்பளம் என்ன? அதுக்கப்புறம் 10% குறைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட வருமானம் என்ன? இதுதான் கேள்வி. இப்போ அவரோட வருமானத்தை நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 100 + 10%, 110%. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 110%லேருந்து திரும்ப ஒரு 10% கழிக்கிறாங்க. இப்போ திரும்பி என்ன ஆகும் அவருக்கு? 110 - 10. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 110 மைனஸ் ஆகுறப்ப 110 - 10 இன்ட்டு 110 = 110 - 11 = 99%. அதுக்கப்புறம் அதாவது 10% ஏற்றி அதுக்கப்புறம் 10% குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட வருமான நிலை என்ன அப்படின்னா 99. அதுதான் அவரோட வருமானம். இப்போ 250 லிட்டரில் 12% அப்படிங்கிறது 150 லிட்டரில் எவ்வளோதுக்கு வரும்? 250 = 12 டிவைடட் பை 100 இன்ட்டு 250 = 30. இப்போ 150 = 30. எக்ஸு டிவைடட் பை 100 இன்ட்டு 150 = 30. எக்ஸ் = 30 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 = 1/5 இன்ட்டு 100 = 20%. அதாவது 250 லிட்டரில் 12%ங்கிறதும் 150 லிட்டரில் எத்தனை சதவீதத்துக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த விடை. அதுக்கான விடை தான் இது. இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.